ஹாய், எப்படி இருக்கீங்க? யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான ஸ்வீட் அப்படின்னா காஜு கத்லி, அந்த முந்திரி பருப்பு பர்ஃபின்னு சொல்லலாம். இது எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஒரு ஃபேவரட். ஏன்னா ஸ்வீட்டாக இருக்கும், நல்ல ரிச்சாக இருக்கும். ஜென்ரலாக இது வீட்டில் பண்ண அந்த கன்சிஸ்டன்சி வரவே வராது. ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். ஒன்று அதில் அந்த எண்ணெய் தனியாக வந்துடும், இல்லைன்னா அந்த ஒரு கன்சிஸ்டன்சி அந்த மவுத் ஃபீல் கரெக்டாக கிடைக்காது, இல்லை சில சமயம் நரநரன்னு இருக்கும். இதெல்லாம் காமனாக இருக்கிற இந்த காஜு கத்லியில் இருக்கிற ப்ராப்ளம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது எப்படி பண்ண முடியும்னு. அதனால் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது காஜு கத்லி. பர்ஃபெக்ட் ஒரு கமர்ஷியல் ஸ்வீட் ஷாப்பில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் காஜு கத்லி. நீங்கள் உங்கள் ஹோம் கிச்சனில் எப்படி பண்ணலாம் அதான் பார்க்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி இதயம் வழங்கும் காஜு கத்லி. காஜு கத்லிக்கு இந்த ரேஷியோ முந்திரியும் சுகரும் 1:1. எவ்வளோ முந்திரி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சுகர் எடுங்க. இந்த முந்திரி பருப்பை ஒரு ½ an hour to 45 minutes நல்லா ஊற வச்சுருங்க தண்ணியில். அதான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிறோம். அதையும் இந்த சுகரையும் பண்ணுற ப்ராசஸில் தான் இதை நம்ம கொண்டு வர போகிறோம். அந்த பதம் ரொம்ப முக்கியம், அது மட்டும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஸ்ட்ரைட்வே இந்த இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப சிம்பிளானது தான். ஸ்ட்ரைட்வே நம்ம போயிடுவோம். இன்றைக்கி நான் ஒரு பெரிய கடாய் எடுத்திருக்கேன். ஏன்னா இது நல்ல ஸ்க்ராப் பண்ணி அடி பிடிக்காமல் எடுக்கிறதுக்காக இந்த கடாய் இந்த ஒரு பர்டிகுலர் துடுப்பி மாதிரி எடுத்திருக்கேன். பட் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ, தோசை திருப்பியோ எதுவோ என்ன ஒரு திக் பாட்டம், எனி திக் பாட்டம் வெசல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இதுக்காக நான் இதுதான் வேணும் அப்படின்னு இல்லை. சிம்பிளாக ஒரு 15 to 20 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணிடக்கூடிய ஒரு குயிக் ஃபேவரட் ஸ்வீட் தான் காஜு கத்லி. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஊற வச்சுருக்கிற முந்திரி பருப்பை போட்டு, ஸோ இப்போ நம்ம எடுத்த முந்திரியை மிக்சியில் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் அரைச்சிட்டோம். இது நல்லா வாஷ் பண்ணிட்டோம். எல்லாரும் பண்ணுற ஒரு காமன் மிஸ்டேக்ஸ் இந்த காஜு கத்லி கலர் கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுக்கு ஒன்று குவாலிட்டி ஆஃப் இன்க்ரீடியன்ஸ், முந்திரி நல்ல குவாலிட்டி முந்திரி இருக்காது. இன்னொன்று ரெண்டாவது அதை 2-3 வாட்டி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிடணும். ஊறின முந்திரியை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டோம்னா அந்த ரெசிடியூல், அதாவது அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு சுத்தமாக க்ளீனாக இருக்கும். அதை அரைக்கிறப்ப நம்ம ஒயிட் கலரில் பேஸ் கிடைக்கும். அதுவும் சுகரும் ஆட் பண்ணுறப்போ நல்ல கலர்ஃபுல், அதாவது கலர்னா ஒயிட் கலர் காஜு கத்லி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஃபைன் பேஸ்ட் நல்ல மிக்சியில் அரைங்க, அப்போ நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், மவுத் ஃபீல் கிடைக்கும். இதையும் ப்ளஸ் இந்த சுகரையும் நம்ம சேர்த்த நம்ம குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன். அது எந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்க, இது பார்த்தீங்கன்னா இப்போது ஜஸ்ட் ஒரு ஃபைன் ஒரு பேஸ்ட் தான் இருக்குது இப்போது. ஸோ இப்போ இந்த கடாயில் நம்ம எடுத்துருக்கிற சுகர் ப்ளஸ் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கேஷ்யூ பேஸ்ட், இதில் ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி நல்லா ஸ்க்ராப் பண்ணி நீங்கள் இது நல்ல இது பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அந்த அடி பிடிக்காது. அப்போ இந்த கலர் மாறாது, ஒயிட் கலர்லேயே இருக்கும். இந்த குக்கிங் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கணும். கொஞ்சம் ப்ராப்பராக கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறது தான் இதில் குக்கிங் ப்ராசஸ் தான் இதில் மெயினே. ஆக்சுவலாக அந்த குக்கிங் ப்ராசஸ் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ஈஸியாக வந்துடும். இந்த சுகர் கரைய ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் அந்த மிக்ஸ் லூஸ் ஆகும். ஸோ ஃபர்தராக அப்படியே கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இது விடாமல் இப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அது லூஸ் ஆகி திரும்ப டைட் ஆகுது. ஜஸ்ட் பாயிலிங். இந்த குக்கிங் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சுன்னா அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு தெரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ட்ரேயில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் டைட் ஆயிடுச்சு. இன்னொரு 5 minutes தான். ஸோ இது இன்னும் ஃபர்தராக டைட் ஆகி கூல் ஆகிற வரைக்கும் ஜஸ்ட் we need to do. இந்த மாதிரி இப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்க்ராப் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இது கரெக்டான ஒரு டைட்னஸ் இருக்குது. ஸோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஜஸ்ட் இது ஒரு கூல் டவுன் ஒரு 5 to 10 minutes இது அப்படியே நம்ம சைடில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம அதை கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஈவனாக ஒரு ஷீட் மாதிரி பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா கொஞ்சம் கூலாகி நம்மளால் டச் பண்ணுற அளவுக்கு, நம்மளால் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு அந்த சூடு இருக்குது.
ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோன்னா ஜஸ்ட் கொஞ்சம் நல்லா நீட் பண்ணி கொஞ்சம் நல்ல ஸ்மூத் ஆகணும். அதாவது உங்களால் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு, அது நீங்கள் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு டைட் டோ கன்சிஸ்டன்சி இருக்குது. இது வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் நல்லா ஆறி நம்ம பிளேட்டில் போடுறப்போ அந்த ஒயிட் கலர் உங்களுக்கு ஈஸியாக ரீட்டைன் ஆகும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். இந்த ட்ரே வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரே. உங்கள் வீட்டில் என்ன இந்த மாதிரி ஹைட் கம்மியாக ட்ரே இருக்கோ ஒரு ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ ட்ரே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா கூட நீங்கள் வேறு ஒரு சர்ஃபேஸில் வச்சு பண்ணிக்கலாம். பட் இது செட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ட்ரே இஸ் பெட்டர். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணி கூட காஜு கத்லிக்குன்னு ஒரு ட்ரேயில் என்கிட்ட இருக்கிற ஒரு கமர்ஷியல் ரெஸ்டாரண்ட் இருக்கிற ஒரு ட்ரே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நம்ம அந்த நீட் பண்ணி வச்சுருக்கிற சாஃப்டாக இருக்கிற அந்த பேஸ் எடுத்து காஜு கத்லி எடுத்து ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு கையிலேயே ஓரளவுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த ட்ரே கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இன்றைக்கி எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு எனக்கு 3/4 ட்ரே வரும்னு நினைக்கிறேன். பட் ஸ்ப்ரெட் பண்ணி திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா அழகாக ரோலிங் பின் இன்றைக்கி யூஸ் பண்ணி இல்லை ஒரு பேலட் நைஃபோ யூஸ் பண்ணி கையோ எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ பண்ணி ஜஸ்ட்டு டைட்டாக ரோல் பண்ணணும். அதான் நீங்கள் பார்க்க போகிறோம். அந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு ஈவனாக இந்த மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு 3/4 ட்ரேக்கு மேலே வந்துருச்சு. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இப்போ சின்ன இன்னொரு ரோலிங் பென் அதை வச்சுட்டு ஜஸ்ட் இது இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ரோலிங் பென். ஏன்னா ட்ரே வந்து அன்ஈவன், எனக்கு வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஜஸ்ட் ஐடியா வந்து கொஞ்சம் ஈவனாக கொஞ்சம் ரைட் ஹைட்டில் ஒரு ஈவனான ஒரு ஸ்ப்ரெட்டிங் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் திக்னஸ் காஜு கத்லி. ஸோ ஆல்மோஸ்ட் ஈவனாக இருக்குது இந்த ட்ரேலியே. ஸோ இப்போ இது நம்ம என்ன ஷேப் பண்ணணும், அதாவது நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிராஸில் பண்ணுறப்போ அந்த ஒரு எவ்ரி கட் வரப்போ ஒரு டைமண்ட்ஸ் கிடைக்கும். அது எப்படி கட் பண்ணுறோன்னு நம்ம பார்த்துருவோம். இன்னொரு ஆப்ஷன் வந்து மேலே இஃப் யூ வாண்ட் நீங்கள் வந்து எதாவது சில்வர் இது லீஃப் போட்டு ஒரு டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். பட் யூஸ்வலாக நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் இட் ஜஸ்ட் அ பிளைன் காஜு கத்லி. பட் டெக்கரேஷன் வேணும்னா நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு டைமண்ட் ஷேப்பில் எப்படி கட் பண்ணுறது பார்த்தோம். இந்த நல்ல கூல் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸில் அழகாக நம்ம ரிமூவ் பண்ணி எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான காஜு கத்லி நீங்கள் உங்கள் வீட்டிலே ரொம்ப சிம்பிள் ரெசிபி குயிக்காக பண்ணிடலாம். பட் அதில் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், சில பேர் பண்ணுற சில தவறுகளை திருத்திட்டா ஒரு பர்ஃபெக்டாக நீங்களும் வீட்டிலே பண்ண முடியும். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ ஆஃப் காஜு கத்லி நம்ம பண்ணியிருக்கோம். 1 கிலோ ஆஃப் கேஷ்யூ, 1 கிலோ ஆஃப் சுகர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் வீட்டிலே பண்ணுறப்போ ஒரு பெட்டர் கண்ட்ரோல், நல்ல குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்களே பண்ணுங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட்டை நீங்களே பண்ணுறப்போ ஒரு டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இல்லையா? ஸோ டெஃபினட்டாக நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற ஒரு கஷ்டமான ஒரு ரெசிபி கூட சிம்பிளாக நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்கள் ஹோம் கிச்சனில் பண்ணலான்னு நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.